ஒரு பதிவு செய்யப்பட்ட வீடியோ ஜேர்னல்ல நியூரோலஜிஸ்ட் யுங்வான் ரொம்ப ஷேக் ஆகி பயந்து போய் பேசுறாங்க. அவங்க வாய்ஸ் நடுங்குது உண்மையை சொல்லும்போது. அவங்களோட லேட்டஸ்ட் பேஷண்ட் யாரு தெரியுமா? அவங்களோட ஓன் தங்கச்சி யூனோ தான். பயத்தில் அலறும் முகம். ஒரு டிராஜிக் ஆக்சிடென்ட்ல பேரண்ட்ஸ் இறந்ததுக்கு அப்புறம் 2 சிஸ்டர்ஸும் ஒரு ஓல்ட் ஹவுஸ்ல போறாங்க ஒரு ஃப்ரெஷ் ஸ்டார்ட்டுக்காக. ஆனா அங்க அவங்களுக்கு காத்திருந்தது பீஸ் இல்ல. பயந்த முகம் சீக்கிரமே யூனோக்கு டிஸ்டர்ப் பண்ற நியூரோல சம்பந்தப்பட்ட சிம்டம்ஸ் தெரிய ஆரம்பிச்சது. முதல்ல எல்லாம் கிரீஃப் ஸ்ட்ரெஸ் காரணமா இருக்கும்னு நினைச்சாங்க. அதுவும் ஒரு இன்டென்ஸ் டான்ஸ் ஆடிஷன் வேற வரப்போகுது. ஆனா ஒரு ரூட்டீன் செக்கப்ல எல்லாமே மாறிடுச்சு. குளிர்ந்த முகம் காத்து சில்லுன்னு மாறுது. ஆப்ஜெக்ட்ஸ் தானா மூவ் ஆகுது. யூனோ அவளோட வாய்ஸ் இல்லாம வேற ஒரு வாய்ஸ்ல பேசுறா. அந்த நிமிஷம் தான் ஒரு டார்க்கான சூப்பர் நேச்சுரலான விஷயம் ஸ்டார்ட் ஆகுது. குளிர்ந்த முகம். அடுத்து சீன் எங்க கட் ஆகுதுன்னா சியோல்ல இருக்கிற ஒரு சின்ன அமைதியான ஆஃபீஸ்ல. அது ஒரு லோ ப்ரொஃபைல் கோஸ்ட் ஹண்டிங் டீமோட ஹெட் குவார்ட்டர்ஸ். ஒவ்வொரு நாளும் ஆரம்பிக்கிற மாதிரி தான் அன்னைக்கும் ஆரம்பிக்குது. பேய். ஓஹோ, அப்போ ஒரு ஹை ரேங்கிங் போலீஸ் ஆஃபீஸரான கேப்டன் சாய் உள்ள வராரு. சும்மா இல்லைங்க, கூட டோசேக்குன்னு ஒரு மிடில் ஏஜ் மனுஷன். பயங்கர டெஸ்பரேட். அப்படியே உதறிட்டு நிக்கிறாரு பாருங்க. உள்ளே ஷாரன்யம் ஜிமுனியம் டீம் மெம்பர்ஸ் வரவேற்கிறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு ஏஒய்யோட லீடர் பேயூ வர்றாரு. காமா இருந்தாலும் அலர்ட்டா டோசிக் கண்ணுல இருக்க பயத்தை அப்படியே புடிச்சிட்டாரு பாருங்க. ஏதோ சீரியஸான விஷயம்தான் இங்க நடந்திருக்கு. அந்த நிமிஷத்துல டோசிக் உதவி கேட்டு கெஞ்சிடுறாரு. அவரோட பொண்ணு சூஜின் ஒரு தடயமும் இல்லாம வேனிஷ் ஆகிட்டா. 4 நாளா அவளை காணோம்னு கதறாரு. முதல்ல பாவும் முடியாதுன்னு சொல்லிடலாம்னு நினைக்கிறாரு. ஏன்னா மிஸ்ஸிங் பர்சன்ஸ்லாம் அவங்க வேலையில இல்ல. ஆனா கேப்டன் சாய் பேச ஆரம்பிச்சதும் உண்மை பயங்கரமா இருக்கு. சுஜின் வெறும் மிஸ்ஸிங் மட்டும் இல்ல, அவளை சோலோட அண்டர்வேர்ல்ட்ல இருக்க ஒரு ரூத்லெஸ் கேங்கோட பேஸ்குள்ள வச்சிருக்காங்க. சாதாரண கேங் இல்லைங்க, அது கல்ட். டீமன்ஸ் வர்ஷிப் பண்றாங்க. டார்க் ரிச்சுவல்ஸ் பண்ணி ஹியூமன் லைஃப்ஸ் ஆஃபரிங்ஸா யூஸ் பண்றாங்க. அவங்கள ஷட் டவுன் பண்ண போன போலீஸ் யூனிட்டியே எலிமினேட்டட் பண்ணிட்டாங்க. பயங்கர ஹாரர் இருக்கிறத பார்த்துட்டு பேயூ சம்மதிக்கிறாரு. ஆனா கிளம்புறதுக்கு முன்னாடி கேப்டன் சாய் ஒரு என்வலோப்ல கேஷ் தர்றாரு. ஆஹா, சத்தம் இல்லாம ஒரு விஷயம் சொல்றேன் மக்களே. சாய் இருக்கான் பாருங்க, அவன் 2 பக்கமும் வேலை செய்யறான். எப்படி தெரியுமா? போலீஸ் ஃபோர்ஸ்ல இருந்து பாவுவோட டீமுக்கு கேஸை கொண்டு போறதுக்கு ஹெல்ப் பண்றான். டீல் சீல். அவ்வளவுதான் முடிஞ்சது. இப்ப டீம் கேர் அப் ஆகுது. ஒவ்வொரு டூல்ஸும் ஒவ்வொரு வெப்பனும் ரெடியா இருக்கு. மரண பயத்தை காட்ட போறோம். அதே டைம்ல நாடு முழுக்க ஒரே கலாட்டா. கேங் வயலன்ஸ் வெடிக்குது. சிட்டியா அட்டாக் பண்றாங்க. ரொம்ப மோசமா இருக்கு. அட்டாக் பண்றவங்க மனுஷங்க மாதிரியே இல்ல, ஏதோ இன்ஹியூமன் சக்தி வந்த மாதிரி இருக்காங்க. போலீஸ்காரங்க பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. ஏதோ டெமோனிக் ஃபோர்ஸ் தான் இந்த மேட்னஸ்க்கு காரணம்னு நினைக்கிறாங்க. சவுத் கொரியா எட்ஜில் இருக்கு. ஏதோ ஈவில் பவர் வேகமா எழும்பி வருது. வேற வழியே இல்லாம அதாரிட்டிஸ் ஃபாதர் மார்க்கோவை கூப்பிடுறாங்க. அவர் ஒரு பெரிய பிரீஸ்ட், சூப்பர் நேச்சுரல் சமாச்சாரத்தை டீல் பண்றதுல எக்ஸ்பர்ட்டாம். ஆனா அவரே இந்த த்ரெட்டை பேஸ் பண்ண பயப்படுறாரு. இது சாதாரண மனுஷங்க செய்யற வேலை இல்ல, இதுக்கு எக்ஸ்பர்ட்ஸ் வேணும். பாவுவும் அவன் டீமும் வேணும். டீம் ஃபைனலா கேங்கோட ஹிடன் லேயருக்கு வந்துட்டாங்க. உள்ள ஒரு நைட்மேர் வெயிட் பண்ணுது. ரூம் முழுக்க அன்கான்ஷியஸ் டீனேஜர்ஸ். ஹெவி ட்ரக் யூஸ் பண்ணிருக்காங்க. ஏர்ல கெமிக்கல்ஸ் நெடி அடிக்குது. ஷேடோஸ் நீளமா இருக்கு. அடேங்கப்பா பாருங்க அந்த நாரி போன சுவர்ல. நடுவுல சுஜின்யோ பாவம் மயக்கம் போட்டு ஒரு சடங்கு பலிபீடத்துல கிடக்கிறா. உடம்பெல்லாம் நடுங்குது. கண்ணுல உயிர் இல்ல. பேய் புடிச்சிருச்சு போல. நம்ம டீம் மின்னல் வேகத்துல இறங்குறாங்க பாருங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ரோல். ஜிமுன் எல்லாத்தையும் டாக்குமெண்ட் பண்றாரு. வீடியோ எடுத்து ப்ரூஃப் ரெடி பண்றாரு. ஷாரன் தான் ஆன்மீக தலைவி. அடேங்கப்பா கருவிகளோட வந்துட்டா. முழுசா பேய் ஓட்ட போறா. பியூ ரெடியா நிக்கிறாரு பாருங்க. அதிரடி ஆக்ஷன் ஹீரோ. திடீர்னு கல்ட் கார்ட்ஸ் அட்டாக் பண்ண வர்றாங்க. பயங்கர சண்டை ஆரம்பிச்சிருச்சு. பஹாவு மின்னல் வேகத்துல சார்ஜ் பண்ணி அடிக்கிறாரு பாருங்க. செம அடி. அவரோட ஸ்ட்ரைக்ஸ் எல்லாம் வேற லெவல். சண்டை பயங்கரமா போயிட்டு இருக்கு. ஷாரன் பேய் ஓட்ட ஆரம்பிச்சிட்டா. குரல்ல அவ்வளவு ஸ்டெடியா, ஃபோக்கஸ் வேற லெவல்ல இருக்கு. மெதுவா அந்த டெமனை சுஜின் உடம்புல இருந்து வெளியே எடுத்துட்டாங்க. சுஜின் சேஃபா இருக்கான்னு தெரிஞ்சதும் பாகு வெயிட் பண்ணாம கோவத்துல அந்த பலிபீடத்தையே கொளுத்திட்டாரு. அங்க இருந்த எல்லா சிம்பிள்ஸ் ரிலிக்ஸ் எல்லாத்தையும் சாம்பலாக்கிட்டாரு. வேற லெவல். த கல்ட்டா. அடேங்கப்பா. டீம் கிளம்புறதுக்கு முன்னாடி ஜிம்கன் கண்ணுல ஏதோ வினோதமா படுது.
ஒரு மயக்கத்துல இருக்கிற கல்ட் மெம்பர் ஒருத்தன் கழுத்துல ஒரு வித்தியாசமான டாட்டூ. அடேங்கப்பா, அதை ரெக்கார்ட் பண்றான் பாருங்க. அந்த மார்க் பார்க்க பழங்காலத்துல இருக்க மாதிரி வேற உலகத்துல இருந்து வந்த மாதிரி இருக்கு. இது ஒரு க்ளூ வாம். இன்னும் பயங்கரமான த்ரெட், ஏதோ ஷேடோல ஒளிஞ்சிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. கதை இப்ப ஹாஸ்பிட்டல் பக்கம் திரும்புது. யங் ஒன் வேலையில மூழ்கி இருந்தாலும் அவ தங்கச்சி ஊனோவை பார்க்க தவறமாட்டா. ஆனா ஒவ்வொரு தடவையும் அந்த ஐசோலேஷன் வார்டன்ல போகும்போதும் வலி அதிகமாகுது. யூனோ நிலைமை மோசமாயிட்டே இருக்கு. ஒரு காலத்துல எனர்ஜியா இருந்த அவ இப்ப அசையாம படுத்திருக்கா. எல்லாரோட பாதுகாப்புக்காகவும் பெட்ல கட்டி போட்டிருக்காங்க. முகம் வெளிரி போய் ஸ்பிரிட் போயிருச்சு. யங் வான் ஒரு நல்ல டாக்டர், ஆனா கைய கட்டிட்டு நிக்கிற மாதிரி இருக்கு. அப்புறம் ஒரு நாள் ராத்திரி எல்லாம் மாறுது. சிசிடிவி ஃபீட் பார்த்துட்டு இருக்கும்போது யங் வான் திடீர்னு யூனோவோட பெட் காலியா இருக்கிறத பாக்குறா. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் அவ அங்க இருந்தா பேனிக் ஆகுறா. ஜங்வான் வேகமா ரூம் ஓடுறா. ஆனா திரும்பும்போது அவ உறைஞ்சு போறா. யூனோ அவ பின்னாடி நிக்கிறா, அசையாம கோல்டா, வெறுமையா அவளையே பாக்குறா. ஷாக். சொல்ற ஒரு வார்த்தையில யூனியோ ஒண்ணுமே நடக்காத மாதிரி மறுபடியும் பெட்ல ஏறி படுத்துக்கிறா. ஜங்வான் குழம்பி போய் நிக்கிறாரு. அந்த நிமிஷத்துல இருந்து யோங் வான் ஏதோ மாறுது. சயின்ஸ் மேல இருந்த நம்பிக்கையே உடைய ஆரம்பிக்குது. அவ சிஸ்டருக்கு நடக்கிறது இனிமே மெடிசினால எக்ஸ்பிளைன் பண்ண முடியாத விஷயமா மாறிடுச்சு. அடேங்கப்பா, இதுல இருந்து திரும்புறதுக்கே வழி இல்லை. ஏன்னா இது ஹோலி நைட். டீமன் ஹண்டர்ஸ். ஜங்வான் ரொம்பவும் ஃபீல் பண்ணி வேற வழியே இல்லாம கடைசியா ஹாஸ்பிட்டல்ல இருக்க ஸ்பிரிச்சுவல் அட்வைசர் ஃபாதர் மார்க்கோ கிட்ட போறாரு. ஒவ்வொரு டிஸ்டர்பிங் டீடைல்ஸையும் சொல்லி நடுங்கிற குரல்ல சொல்றாரு. ஸ்ட்ரேஞ்ச் பிஹேவியர், எக்ஸ்பிளைன் பண்ண முடியாத ஈவென்ட்ஸ், பயம். முதன்முறையா மோசமானதை ஒத்துக்கிறா. இது மெடிக்கல் ப்ராப்ளமா இருக்க வாய்ப்பில்லைன்னு சொல்றா. எல்லாத்தையும் கேட்டதுக்கு அப்புறம் ஃபாதர் மார்க்கோ ஒரே ஒரு பேரை சொல்றாரு, பூ. ஒரு டீமன் ஹண்டர். யாருமே ஹேண்டில் பண்ண முடியாத கேஸை எடுத்து செய்யறதுல கில்லாடி. இழக்கிறதுக்கு எதுவுமே இல்லாம யாங் வான் ஒரு சின்ன நம்பிக்கையோட, பயத்தோட, டவுட்டோட அவரை தேடி போறா. அங்க போனா பாவு அவளை அசியூம் பண்ணிக்கிறா. ஆஹா, கேப்டன் சாய் அனுப்பி வச்சாங்களா? அவங்க நிறைய பேருக்கு முன்னாடி வந்திருக்காங்க போல. அவர் ரொம்ப யோசிக்காம ஹெல்ப் பண்ண ரெடியா இருக்காரு. ஆனா ஃபாதர் மார்க்கோ தான் ரெஃபர் பண்ணாருன்னு தெரிஞ்சதும் எல்லாமே மாறுது பாருங்க. எக்ஸ்பிரஷன் அப்படியே சில்லுன்னு ஆயிடுது. டோன் ஷார்ப்பா மாறிடுது. எந்த எக்ஸ்பிளனேஷனும் இல்லாம அந்த ஸ்பாட்லயே கேஸை ரிஃப்யூஸ் பண்ணிட்டாரு. யங் வான் அப்படியே ஸ்டன் ஆகிட்டாங்க. ரிஜெக்ஷன்ல நொறுங்கி போய் எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியாம தவிச்சிட்டாங்களே. ஆனா போறதுக்கு முன்னாடி ஒரு ஃபிளாஷ் டிரைவ் ஷேரான் கிட்ட கொடுக்குறாங்க. அதுல யூனியோ இப்ப இருக்கிற கண்டிஷன்ல இருக்கிற வீடியோவாம். இதுதான் அவங்களோட லாஸ்ட் சான்ஸ். எவ்வளவு சீரியஸான விஷயம்னு அவங்களுக்கு காட்டுறதுக்கு எடுத்த டெஸ்பரேட் மூவா இது. ஒருவேளை அந்த ட்ரூத்தை அவங்களே பார்த்தா பாவு ரீகன்சிடர் பண்ணுவாருன்னு நினைக்கிறாங்க. அடுத்த நாளே ஃபாதர் மார்க்கோ பாவுவோட ஆஃபீஸ்க்கு வர்றாரு. அவர் உள்ள வந்த மொமெண்ட்லேயே அட்மாஸ்பியரே ஹெவியா மாறிடுச்சு பாருங்க. டென்ஷன் அப்படியே தொற்றிக்குச்சு. இந்த 2 பேருக்கும் ஒரு பாஸ்ட் இருக்கு. அதுல வலியும் துரோகமும் நிறைஞ்சு கிடக்கு. பாவுவோட எக்ஸ்பிரஷன் அப்படியே ஹார்டன் ஆயிடுச்சு. கோபம் அப்படியே பொங்கி வழியுது. ஃபாதர் மார்க்கோ எவ்வளோ கெஞ்சினாலும் பாவு ஹெல்ப் பண்ணவே மாட்டேன்னுட்டாரு. இந்த கேஸை தொடக்கூட மாட்டேன்னு சொல்றாரு. அப்புறம் மருத்துவமனையில ஃபாதர் மார்க்கோ கடைசியா யோங் வான் கிட்ட உண்மையா சொல்றாரு. வருஷத்துக்கு முன்னாடி இவரு, பாவு அப்புறம் ஜோசப்னு இன்னொரு பையனும் ஒரே ஆர்ஃபனேஜ்ல வளர்ந்தாங்களாம். சும்மா ஃப்ரெண்ட்ஸ் இல்லைங்க, பிரதர்ஸ் மாதிரி. சிஸ்டர் ஏஞ்சலான்னு ஒரு கருணையான பொம்பளை அவங்கள வளர்த்தாங்களாம். 3 பேரும் எல்லாமே ஷேர் பண்ணிக்கிட்டாங்களாம். ஆனா வாழ்க்கை அவங்கள வேற வேற பாதையில இழுத்துட்டு போச்சு. மார்க்கோ சீக்கிரமே போயிட்டாரு, ஃபெய்த் வாழ்க்கை வேணும்னு. பியூ அண்டர் கிரவுண்ட் ஃபைட்டிங்ல சர்வை பண்ணாரு, எது கிடைச்சாலும் சரி பண்ணணும்னு. ஜோசப் ஒரு டார்க் பாதையை தேர்ந்தெடுத்தான், அக்கல்ட்டில் மூழ்கி போயிட்டான். அப்போ ஒரு நைட் வந்துச்சு, எல்லாமே அழிஞ்சு போச்சு. கிறிஸ்மஸ் ஈவ் 15 வருஷத்துக்கு முன்னாடி. எப்பவும் போல பாகு சிஸ்டர் ஏஞ்சலாவையும் குழந்தைகளையும் பார்க்க ஆர்ஃபனேஜ் வந்தாரு. ஆனா அந்த நைட் ஹாரர் நடந்துச்சு. வான் பண்ணாம ஜோசப் ஒரு மோசமான காரியம் பண்ணான். உள்ள யாருமே உயிரோட இல்ல, சிஸ்டர் ஏஞ்சலா உட்பட. நைட்மேர் அங்க முடியல. ஜோசப் இன்னும் மோசமான விஷயத்த பண்ணான். லூசிஃபரோட டிமோனிக் ஃபோர்ஸிய வெளியே விட்டான். அது பாவுவை பிடிச்சிக்கிச்சு. பொசிஷன் ஆகி பவர் இல்லாம பாவு பெர்சர்க் ஆனாரு. தன்னோட கோபம் இல்லாம வேற ஒரு கோபத்தால. ஐயோ அடேங்கப்பா, இன்னும் ஒரு கதையை பாருங்களேன். பின்மேற்கோள் குறி ஸ்ட்ரெங்க், பின்மேற்கோள் குறி சக்தி எந்த மனுஷனுக்கும் இருக்கக்கூடாதோ அந்த பின்மேற்கோள் குறி ஸ்ட்ரெங்க், பின்மேற்கோள் குறி சக்தி அவனுக்கு. முடிஞ்சதும் ஜோசப் தடமே இல்லாம போயிட்டான். அன்னையில இருந்து நம்ம பாவுகோவத்துல வெந்து நொந்து போயிட்டான்.
யாரு மேல கோவம்னா ஜோசப் மேல அவங்க குடும்பத்தையே அழிச்சிட்டானே. அப்பா மார்கோ மேல போயிட்டு திரும்பி வரவே இல்லையே. அந்த வழிதான் அவனை ஒரு பின்மேற்கோள் குறி டீமன் ஹண்டிங் ஏஜென்சி பின்மேற்கோள் குறி பேய் வேட்டை அமைப்பு உருவாக்க வச்சுது. சும்மா பேயை அடிக்கிறதுக்கு இல்ல, அவன் கையில பட்ட இரத்தக்கரையை துடைக்கத்தான். இப்ப கூட லூசிபரோட பவர் அவனுக்குள்ள இருக்குது. அது அவனுக்கு பின்மேற்கோள் குறி ஸ்ட்ரெங்க், பின்மேற்கோள் குறி சக்தி கொடுக்குது. ஆனா ஒரு விலை கொடுத்து. எத்தனை வருஷம்தான் அந்த பாஸ்டை, கடந்த காலத்தை புதைக்க ட்ரை பண்ணான், முடியல. அவனுக்குள்ள ஏதோ ஒன்று மாறுது. கடைசியா அவன் அந்த வீடியோவை பார்க்கறான். ஜங்வான் விட்டுட்டு போன வீடியோ. அதுல அவன் என்ன பார்க்கறானா, யூனியோ அவங்க அப்பா அம்மா இறந்த பிறகு கொஞ்சம் கொஞ்சமா வீக் ஆகிட்டே போறா. ஒரு பெரிய டான்ஸ் ஆடிஷனோட ப்ரெஷர் அவளோட ஸ்பிரிட்டை, மன உறுதியை நொறுக்கிடுச்சு. கொஞ்சம் கொஞ்சமா அவ அழிஞ்சிட்டா. ஆனா அதுக்கப்புறம் வர்றது தான் ரொம்ப பயங்கரமா இருக்குது. கேமராவில் பதிவான கிளியர் சைன்ஸ் ஆஃப் பொசிஷன்ஸ், தெளிவான ஆவி பிடிச்ச அறிகுறிகள். மூமெண்ட்ஸ், எக்ஸ்பிரஷன்ஸ், ஒரு பிரசன்ஸ் உணரக்கூடிய ஒரு பிரசன்னம். ஹியூமனே, மனிதனே இல்ல. பாவுவுக்கு இப்ப உண்மை தெரிஞ்சிடுச்சு. ஏதோ ஒரு ஈவில், தீய சக்தி உள்ள இருக்குது. ஆமாங்க, உள்ள இருக்குது. அடேங்கப்பா, நேரம் வந்துடுச்சு மக்களே, செயல்பட வேண்டிய தருணம் இது. அதே நேரம் சிசிடிவி ஃபுட்டேஜ் இன்னும் உன்னிப்பா பார்த்தா ஜிம்கன் ஒரு ஷாக்கிங் விஷயத்தை கண்டுபிடிக்கிறாரு. யூனியோவோட வீட்டு லேண்ட்லார்டும் அடிக்கடி வந்து போன ஒரு ஜானிட்டரும் ஒரே மாதிரியான வினோதமான டாட்டூ போட்டிருக்காங்க. அது என்ன டாட்டூன்னா, அந்த கில்டு மெம்பர்ஸ் கிட்ட இருந்த அதே டெமோனிக் சிம்பல். அடேங்கொய்யால எல்லா பீஸும் ஒன்று சேருது பாருங்க. யூனியோவோட கஷ்டம் சும்மா சாதாரணமானது இல்லைங்க. ஒரு பெரிய நல்ல ஆர்கனைஸ்டு கில்ட் அவளை குறி வச்சிருக்கு. டேய், பாவு, ஷாரன், ஃபாதர் மார்க்கோ எல்லாரும் ஆஸ்பத்திரிக்கு நேரா போறாங்க. ஏன்னா இதுக்கு மேல தாமதிக்க முடியாது. அந்த சொல்யூஷன் வார்டுக்குள்ள யூனியோ முதல்ல அமைதியா தான் இருக்கா. அவளோட பதில்கள் மெதுவா இருக்கு, எக்ஸ்பிரஷன் எல்லாம் பிளாங்கா இருக்கு. அவளோட சோல் போயிருச்சு போல. ஆனா ஷாரன் எப்போ எக்ஸாசிசம் பண்ண ஆரம்பிச்சாரோ அப்போ எல்லாமே மாறுது. டெமன் வெடிக்குது. யூனியோ பயங்கரமான சூப்பர் நேச்சுரல் ஃபோர்ஸோட எல்லாரையும் சுத்தி சுத்தி அடிக்கிறா. எல்லாரும் செவுத்துல போய் முட்டுறாங்க. வார்டுக்குள்ள ஒரே கேயாஸ் வெடிக்குது. அந்த குழப்பத்துல அவ தப்பிச்சு ஓடி போறா. அவளோட மூமெண்ட்ஸ் ஹியூமனை விட அவ்வளோ ஃபாஸ்டா இருக்கு. அடேங்கப்பா, சிச்சுவேஷன் கண்ட்ரோலை மீறி போகுதுங்க. ஆஸ்பத்திரியில இருக்கிற பேஷண்ட்ஸ் ஒருத்தரா பொசஷன் ஆகுறாங்க. என்ன கொடுமை சார் இது? அதே ஒரு டார்க் ஃபோர்ஸால் ஆட்கொள்ளப்பட்டு காட்டுத்தீ போல பரவுது பார். அடேங்கப்பா, நம்ம டீம் உள்ள புகுந்து போகவே கஷ்டப்படுறாங்கப்பா. ஏன்னா பசஸ்ட் பேஷண்ட்ஸா ஒரு வேவ் மாதிரி வந்துட்டே இருக்காங்க. பாகு அவனுடைய எல்லா பலத்தையும் யூஸ் பண்ணி ஒரு வழியை உருவாக்குறான் பாருங்களேன். அந்த சின்ன கேப்ல யோங்வான் அவ தங்கச்சி பின்னாடியே வேகமா போறா. ஆனா என்ன கொடுமை பாருங்க, யூனியோ ஒரு கிரவுடட் ரோட்ல நடுவுல அப்படியே மறைஞ்சு போறா. அதுவும் ஒரு ஆபத்தான இடத்துக்கு ஓடுறா. ஆனா ஒரு விஷயத்தை கவனிச்சிங்களா? யூனியோ இப்போ அவளா இல்ல. அந்த டீமன் தான் அவ மைண்ட், பாடி, வில் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணிடுச்சு. ஒரு பயங்கரமான அழிவு வேலையை செய்ய போறா பாருங்களேன். ஸ்பீடில் வர ஒரு பசஸ் ட்ரக் யூஸ் பண்ணி அவளையும் யோங் ஒன்னையும் சேர்த்து முடிக்க பார்க்கறா. ஆனா கடைசி செகண்ட்ல நம்ம பாவு வந்துட்டாரியா. மின்னல் வேகத்துல நகர்ந்து அந்த தங்கச்சிய 2 பேரையும் ட்ரக் போற பாதையிலிருந்து காப்பாத்திட்டான். 1 இன்ச் கேப்ல உயிரை காப்பாத்திட்டான் பாருங்க. இப்போ புரியுதா அந்த டீமனோட கை எவ்வளவு தூரம் வரைக்கும் போகுதுன்னு? பயங்கர ஸ்பீடா இருக்கிறாங்க. காட்டுத்தீ மாதிரி பரவுது, எதுல வேணாலும் ஒட்டிக்கிடும். டீமுக்கு வேற வழியே இல்ல. இதை இங்கேயே முடிச்சாகணும். என்ன ஒரு ட்விஸ்ட்! ஆஹா, ஆரம்பமே ஒரு ஹவுஸ்லயா? அடங்கொன்னே அங்கதாங்க அந்த பேயாட்டம் ஆரம்பிச்சிருக்கு. ஒருவேளை அந்த ஈவில் பிறந்த இடமே அதுதானோ? யூனியோவை திரும்ப அதே அப்பாண்டன் ஹோமுக்கு கூட்டிட்டு வந்துட்டாங்க. பாவு டைம் வேஸ்ட் பண்ணாம யூனியோவை ஒரு உட்டன் சேர்ல கெட்டி பிடிச்சு கட்டிட்டாரு. அவளோட சேஃப்டிக்கும் மற்றவங்களை காப்பாற்றவும் அது முக்கியமாச்சே. ஷாரன் ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சு ஃபோக்கஸ்டா ரெடியா நிக்கிறா. யோங்வான் கிட்ட இந்த ரிச்சுவல் ரொம்ப டேஞ்சரஸ்னு வார்ன் பண்ணிட்டா. 4 ஸ்டேஜில் நடக்க போகுது, ஒவ்வொன்றும் பயங்கர ரிஸ்க். ஷாரன் எக்ஸாசிசம்க்கு ரெடியாகிட்டு இருக்க ஜங்வான் ஹாஸ்பிட்டல்ல இருந்து கொண்டு வந்த மெடிக்கல் கியர் வச்சு சிஸ்டரோட வைட்டல்ஸை மானிட்டர் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. பேய்கிட்ட இருந்து காப்பாத்த பியூசேரை சுத்தி ஒரு திக் சால்ட் ரிங் போட்டாரு. அது ரொம்ப முக்கியம். அப்போ ஆரம்பிச்சது பாருங்க ரிச்சுவல். ரிச்சுவலோட ஃபர்ஸ்ட் பேஸ்லயே யூனியோக்குள்ள இருந்த டெமன் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. பலத்தை அடி கொடுக்காம சைக்கலாஜிக்கலா அட்டாக் பண்ணுச்சு. வார்த்தைகளை மாத்தி மாத்தி பேசி இல்யூஷன்ஸ் யூஸ் பண்ணி அவங்க ஃபோகஸை பிரேக் பண்ண ட்ரை பண்ணுச்சு. ஷாரன் நார்மலா எக்ஸாசிசம் பண்ணும்போது கண்ட்ரோலா இருப்பா. ஆனா இது ஆர்டினரி ஸ்பிரிட் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டா. இந்த டெமன் ரொம்ப ஸ்மார்ட், டிசெப்டிவ். ஐயையோ,
இதுவரைக்கும் பார்த்தது எல்லாம் ஒரு பக்கம், இது அதை விட பல மடங்கு டேஞ்சரஸா இருக்குதுங்க. ஆமாங்க, அவங்க இதற்கு முன்னாடி சந்திச்ச எல்லா விஷயத்தையும் விட இது ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸா இருக்குது. அப்போ பாருங்க, ஒரே கலவரம், ஒரே ரகளை வீட்டுக்கு வெளியில. என்னடான்னு பார்த்தா நம்ம பியூ கியூரியாசிட்டியில வெளியில போய் பார்க்கறான் பாருங்க. அவன் பார்த்தது இருக்கே, நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு மோசமா இருக்குது. ஒரு பெரிய குரூப், யாரு அந்த கல்ட் மெம்பர்ஸ், பயங்கரமா ஆர்ம்ஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு யுத்தத்துக்கு ரெடியா வந்து நிக்கிறாங்க. எப்படா எக்ஸாசிசம் பண்ணுவாங்க, எப்படா அந்த டெமனை காப்பாத்தலான்னு வந்திருக்காங்க பாருங்க. யோ, ஒரு நிமிஷம் கூட யோசிக்காம நம்ம பாகு பாஞ்சிட்டான் சண்டைக்கு. ஆமா, ஆளுக குறைவா இருந்தாலும் அவனை யாராலும் ஸ்டாப் பண்ண முடியல. எல்லாத்தையும் யூஸ் பண்ணி அவன் கத்துக்கிட்ட வித்தைகள், அவனுடைய ரா பவர், அந்த டார்க் ஃபோர்ஸ் இன்னும் கொஞ்சம் மிச்சம் இருக்குது பாருங்க, அதையெல்லாம் வச்சு அடி பின்னிட்டான் போங்க. கொடூரமான டயர்டான சண்டைக்கு அப்புறம் பாஹு எப்படியோ வீட்டுக்குள்ள திரும்பி வந்துட்டான். ஆனா உள்ள ஒரு புது நைட்மேர் காத்துக்கிட்டு இருக்குது. யங் வான் அவ தங்கச்சி பக்கத்துல உட்கார்ந்து இருக்கா. சோகமும் பயமும் அவ முகத்துல தெரியுது. ஆனா ஏதோ சரியில்லையே. அவ கண்ணு, அவ பாடி லாங்குவேஜ் பார்த்தாலே தெரியுது. அந்த டெமனு புது ஹோஸ்ட் கண்டுபிடிச்சிட்டான். யங் வான் இப்ப டெமன் பிடிச்சிடுச்சு. ஷாரோன் அவ இன்ஸ்டிங்ஸை வச்சு டக்குன்னு கண்டுபிடிச்சிட்டா. யங் வான்குள்ள இருக்கிறது மெயின் டெமன் இல்ல. ஆமாங்க, இவங்க டீல் பண்ணிட்டு இருக்கிறது ஒரு செகண்டரி என்டிட்டியோட. இது சின்ன டெமன், ஆனா அந்த பெரிய டெமனால கண்ட்ரோல் பண்ணப்படுது. அப்பப்பா, என்ன நடக்குமோ? யூனோக்குள்ள இன்னும் லாக் ஆகி இருக்குது. ஷாரன் மின்னல் வேகத்துல செயல்பட்டு யூனோவை முழுசா கண்ட்ரோல் பண்றதுக்குள்ள அதை விரட்டி அடிச்சா. ஆனா இந்த சம்பவம் ஒரு விஷயத்தை தெளிவா சொல்லுச்சு. மைனஸ் அந்த ஈவில் யூனோக்குள்ள மட்டும் இல்ல, அது பரவிட்டு இருக்குது. அந்த ரிச்சுவல் நடக்கும்போதே ஷாரனுக்கு ஒரு விஷயம் உறுதியா தெரிஞ்சுது. இந்த வீட்டுக்குள்ளேயே ஏதோ ரொம்ப டார்க்கரான விஷயம் மறைஞ்சிருக்குதுன்னு. ஒரு டீப்பர் ஃபோர்ஸ் வேலை செய்யுது. தன் சென்சஸ் எல்லாத்தையும் ஃபோக்கஸ் பண்ணி பாவுவை ஒரு வால் பிரேக் பண்ண சொன்னா. அதுக்கு பின்னாடி அவங்க கண்டுபிடிச்சது ரொம்ப ஷாக்கிங்கா இருந்துச்சு. அந்த வீட்டுக்குள்ள ஃபுல்லா ஸ்ட்ரேஞ்ச் மார்க்கிங்ஸ், ஏன்ஷியன்ட் சிம்பிள்ஸ், ஷிமல்ஸ், இன்னும் யாருக்கும் தெரியாத ஸ்கிரிப்ட்ஸ் அந்த ஸ்ட்ரக்சர்ல பொறிக்கப்பட்டிருந்தது. இதெல்லாம் டெக்கரேஷன்ஸ் இல்ல, இதுதான் அந்த சோர்ஸ். அந்த வீடே ஒரு ஈவிலோட வெசலா மாறிடுச்சு. கோபத்துல கொதிச்சு போன பாவு அந்த கார்விங்ஸ் எல்லாத்தையும் டிஸ்ட்ராய் பண்ண ஆரம்பிச்சான். ஒவ்வொரு ஸ்ட்ரைக்கம் ரூம்ல ஒரு ஷாக் வேவ் உருவாக்குச்சு. அந்த சிம்போல்ஸ் எல்லாம் ஷாட்டர் ஆகும்போது யூனோவோட பாடி பயங்கரமான கன்வல்ஷன்ஸ்ல துடிச்சுது. லிங்க் ரொம்ப கிளியர் ஆயிருந்துச்சு. அவளோட பொசஷன் டைரக்டா இந்த மார்க்கிங்ஸ் கூட கனெக்ட் ஆகி இருக்குது. அதை டியர் பண்ணி டவுன் பண்றது தான் அவளை காப்பாத்துற ஒரே வழி. அவங்க எக்ஸாசிசமோட ஃபைனல் ஸ்டேஜ் வந்துட்டாங்க. ரொம்ப டெட்லியஸ்ட் ஸ்டேஜ், யூனோக்குள்ள இருக்கிற டீமன். ஆமாம், சும்மா அதிருதில்ல. மைனஸ் ஃபாட் பேக் ஹார்டர் தென் எவர். என்ன ஒரு வெறி தெரியுமா உங்களுக்கு? சாண்டிங் பவர்ஃபுல் கவுண்டர் ஸ்பெல்ஸ் விடாம ஓதி ஷாரன் பொசுக்குன்னு கவுக்க பாக்குறாங்க. அடேங்கப்பா, ஒரு டைரக்ட் அட்டெம்ப்ட். அப்பப்பா, சும்மா ரிச்சுவல் உடைக்க போறாங்க பாருங்க. A fierce spiritual clash erupted. பயங்கரமான ஒரு ஆவி யுத்தம் வெடிச்சிடுச்சு. ஷாரனோட வருஷக்கணக்கான ட்ரைனிங்கும் அவளோட புனிதமான அறிவும் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் நரகத்துல இருந்து வந்த ஒரு பயங்கர சக்தி. என்ன ஒரு ஃபைட்டு! ஆனா இங்க தான் ட்விஸ்ட். பட் த ரியல் டேஞ்சர் கேம் when the demon shifted its focus to பாவு. வில்லன் இப்ப பவு மேல கண்ண வச்சிட்டான். அவன் பலவீனமா இருக்கிற இடத்துல அடிச்சா என்ன ஆகும்னு பாருங்க. trapped in a vivid illusion. யோ பாவம், பழைய வலி, பழைய குத்தங்களை நினைச்சு பார்த்து கண்ட்ரோலே இல்லாம போயிட்டான் பாவு. In a moment of blind rage, கண் தெரியாத கோவத்துல ஷாரனை அடிக்கவே போயிட்டான். அதிர்ஷ்டவசமா கடைசி நேரத்துல அவன் டிரான்ஸ்ல இருந்து மீண்டு தன்னதானே தடுத்துக்கிட்டான். ஜஸ்ட் மிஸ். ஷேக்கன் பட் ஸ்டில் ஸ்டாண்டிங். ஆடி போனாலும் இன்னும் நிக்கிறாங்க, ஆனா ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அப்போதான் அந்த ட்விஸ்டே. தென் கேம் அ கிரிட்டிக்கல் மிஸ்டேக். அவசரத்துல யங் வான் என்ன பண்ணிட்டா தெரியுமா? யங் வான் ஆக்சிடென்டலி broke the final salt barrier. அவ்வளவுதான் முடிஞ்சது. The demon seized the moment. அந்த அரக்கன் சான்ஸை பிடிச்சிடுச்சு. It tore free from its restraints. கட்டுகளை அறுத்துட்டு unleashing chaos across the house. ஒரே ரணகளமா ஆயிடுச்சு வீடு. In seconds, யூனியோ disappeared. யூனியோ கண்ணுக்கே தெரியாம போயிட்டா. The team scattered. டீம் மொத்தமா சிதறிட்டாங்க. ஆனா இது ஆரம்பம்தான். But the threat didn't fade. It escalated. பயம் இன்னும் பெருசா வருது. இன்னும் இருக்கு மேட்டரு. இருள் சக்திகள் நாலா பக்கமும் சுத்தி சுத்தி வந்து தாக்குது. ஜிம் கன் உக்கே உயிர் தப்புறது குதிரை கொம்பா போச்சு. எவ்வளோ ட்ரை பண்ணியும் அந்த டீமனோட பவர் கொஞ்சம் கூட குறையவே இல்லையே. ஷாரோன் பாவுவும் உண்மையை புரிஞ்சுக்கிட்டாங்க.
இன்னமும் பயங்கரமான ஒரு விஷயம் எங்கேயோ ஒளிஞ்சுக்கிட்டு இருக்குது, தொடவே முடியாத சக்தி அது. அப்போதான் யங் ஒன் ஞாபகம் வருது. அந்த வீட்டை முன்னாடி வச்சிருந்தாரு பாரு ஒரு மனுஷன், அவன் ஏதோ வினோதமா சொன்னானே. வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற ஷெட்ல ஏதோ பவரான விஷயம் பூட்டி வச்சிருக்காங்கன்னு சொன்னான். இப்போ அது எங்க இருக்குன்னு தெரிஞ்சு போச்சு. ஒரு நொடி கூட வேஸ்ட் பண்ணாம பாவு நேரா ஷெட் கிளம்பிட்டான். அதுக்கு அடியில ஒரு பேஸ்மெண்ட் ஒளிஞ்சி இருந்தது. பழைய அண்டர் கிரவுண்ட் ஷ்ரைன், அந்த காலத்துல கல்ட் யூஸ் பண்ணிருக்காங்க. உள்ள பார்த்தா அந்த ரூம் ஃபுல்லா ஆல்டர்ஸ், சேட்டனிக் சிம்பிள்ஸ், அப்படியே டிஸ்டர்பிங் ரிச்சுவல் டூல்ஸ். இத பார்த்தாலே தெரியுது இதுதான் அந்த ஈவிலோட ஹார்ட்னு. பாபு கொஞ்சம் கூட யோசிக்கல. வேகமா உள்ள நுழைஞ்சான். ஷ்ரைன் கார்ட் பண்ணிட்டு இருந்த கல்ட் மெம்பர்ஸ் கூட சண்டை போட்டு ஜெயிச்சான். ஆனா அவங்க நம்பர்ஸ் நினைச்சதை விட ரொம்ப அதிகமா இருந்தது. அதுவும் சும்மா இல்ல, பயங்கரமான டார்க் ஃபோர்ஸஸோட வந்திருந்தாங்க. அந்த சின்ன மூச்சு திணற வைக்கிற ஸ்பேஸ்ல பாவு சண்டை போட்டுட்டே இருந்தான். ஒரு கல்டிஸ்ட் அவனை தாண்டி போயிட்டான். வீட்டுக்குள்ள ஓடிப்போங்க மக்களே. அங்கே ஷேரனும் மற்றவங்களும் வாயடைச்சு போயிட்டாங்க. ஒரு நிமிஷம் கூட இல்ல. ஜிம்கன் முன்னாடி வந்து தன்னால முடிஞ்ச வரைக்கும் சண்டை போட்டான் பாருங்க. உதவி வர்ற வரைக்கும் எதிராளியை சமாளிச்சு நிறுத்திட்டான். சாமி, ஷ்ரைன்ல பாகு வழி இல்லாம போச்சுங்க. வேற வழியே இல்லைன்னு ஒரு முடிவுக்கு வந்தான். லூசிஃபர் விட்டு போன தடை செய்யப்பட்ட பவரிய அவன் உள்ள இருந்து வெளியே எடுத்தான் பாருங்க. அந்த டார்க் எனர்ஜியையும் தன்னோட பலத்தையும் ஒன்னா சேர்த்து பாவு ஒரு கவுண்டர் அட்டாக் பண்ணான். அடம் பாவமே, அந்த ஃபோர்ஸ் தாங்க முடியல. கல்டிஸ்ட் எல்லாத்தையும் நொறுக்கிட்டு மறுபடியும் வீட்டுக்கு ஓடுறான். கரெக்டா வந்துட்டான். ஷேரனும் ஜிம்முன் அடிபட்டு சுயநினைவில்லாம இருந்தாங்க. ஆனா இன்னும் ஆபத்து முடியல. முன்னறிவிப்பு இல்லாம யூனியோ மறுபடியும் வந்துட்டா பயங்கரமா இருந்தா பாருங்க. அவ உடம்புல டார்க் எனர்ஜி நடங்குது, ஆனா ஏதோ வித்தியாசமா இருக்கு. கல்ட் போயிருச்சு. அவளுக்குள்ள இருந்த டீமன் தன்னோட சப்போர்ட் சிஸ்டம் இழந்துடுச்சு. ஷேரன் எப்படியோ எழுந்து நின்னு ஒரு ஓப்பனிங் பார்த்துட்டா. சரித்திரம் மாறப்போகுது மக்களே. அப்புறம் பாருங்க. தீராத வெறியோட நம்ம ஷேரன் மறுபடியும் அந்த ஈவில் விரட்டும் வேலைய ஆரம்பிச்சா. அடேங்கப்பா, அங்கே நடந்தது ஒரு பயங்கரமான ஆன்மீக யுத்தம். ஷேரன் ஒவ்வொரு அடியா எடுத்து வச்சு அந்த டீமனோட பிடிய கொஞ்சம் கொஞ்சமா உடைச்சா. அப்பதான் அந்த திருப்பு முனையே வந்துச்சு. அந்த டீமனோட உண்மையான ஐடென்டிட்டி அவ கண்டுபிடிச்சா. மலிக் நரகத்தோட ரூலர்ஸ்லேயே ரொம்ப டேஞ்சரஸான ஒருத்தன். ஷேரன் அந்த டீமனோட எனர்ஜியை முழுசா வெளியே தள்ள யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு விஷயம் நடந்துச்சு. சும்மா பளபளன்னு ஒரு ரெட் கலர் போர்ட்டல் ரூம்ல வெடிச்சது பாருங்க. காத்து சுள்ளுன்னு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. எங்கும் ஒரே டார்க்னஸ். அந்த ஃபைரி கேட்டோட எட்ஜ்ல இருந்து மாலிக் வெளிப்பட்டான். பிரம்மாண்டமா ஒரு மான்ஸ்டர் மாதிரி அப்படியே ஈவிலா ரேடியேட் பண்ணிக்கிட்டு அவனை யாராலையும் தடுக்கவே முடியாது. இப்போ டெஸ்பரேட்டான மாலிக் யூனியோவை மறுபடியும் அந்த போர்ட்டலுக்குள்ள இழுக்க ட்ரை பண்ணான். பாகு அவனை தடுக்க பாய்ஞ்சான், ஆனா முடியல. சுத்தமா ரா பவர்ல பறந்து போய் விழுந்தான். நம்பிக்கை போச்சுன்னு நினைச்சோம். ஆனா அந்த நொடியில ஜிமுன் ஒரு இன்ஸ்டிங்க்ட்ல ஆக்ட் பண்ணான். அவன் யூனியோவையும் ஜாங் வான்னையும் சேர்த்து கட்டி அந்த டீமன் அவங்கள அந்த அபிஸ்குள்ள இழுக்க விடாம தன்னோட உடம்ப ஆங்கர் ஆக்கிட்டான். ப்ரூஸ் ஆகி டோட்டலி எக்ஸாஸ்ட் ஆகி இருந்தும் டீம் பின்வாங்க மறுத்துட்டாங்க. அவங்க கிட்ட இருந்த எல்லாத்தையும் போட்டு யூனியோவை அந்த போர்ட்டலோட எட்ஜ்ல இருந்து காப்பாத்துனாங்க. அடேங்கப்பா, செம்ம ஃபைட் டா சாமி.